நம்ம மோகன் அவர்கள் சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அந்த விஷயம் தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. அந்த வீடியோவை தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வீடியோவில் மோகன் என்ன பேசியிருக்கார் தலைவரை பற்றி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலைவரை பற்றி மோகன் இப்படி பேசுவார் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை, அதே சமயம் உண்மையான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. மோகன் தலைவரை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா, 1975 அபூர்வ ராகங்கள் படத்தில் ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி 2024. இப்போவும் பார்த்திங்கன்னா அதே பவர் கொஞ்சம் கூட குறையாமல் அவருடைய அந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. 50 வருஷம் சினிமா துறையில் இருக்கிறது அப்படிங்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் 50 வருஷமாக அந்த நம்பர் 1 பொசிஷனில் அந்த கிங்காகவே இருக்கிறது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம். உலகத்திலேயே வேறு எந்த நடிகருக்கும் இது சாத்தியமே கிடையாது. இதுவரையும் அந்த சினிமா வரலாற்றில், உலக சினிமா வரலாற்றில் இந்த மாதிரி தலைவரை போல் இன்னொருத்தரை நம்ம சொல்லவே முடியாது அப்படின்ட்டு மோகன் ரொம்ப சூப்பராக பேசியிருந்தார். Nowhere in the world it happened. No other actor except Rajini sir, it happened like this. இன்னொரு விஷயமும் சொன்னார். இப்போவும் பாருங்கள், அந்த ஜெயிலர் படத்தில் அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படி சொல்லும்போது ஆங்கர் சும்மா மிரட்டி இருப்பார் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்து ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மிரட்டி இருப்பார் சார். ஸோ அதுதான் தலைவரோட பவர். இன்றளவும் இன்றைய ஜென்ரேஷனும் ரசிக்கும்படியாக தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கார்ல, அதுதான் தலைவர் இன்னமும் அதே நம்பர் 1 இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். எத்தனையோ நடிகர்கள் வராங்க போகிறாங்க, ஆனால் தலைவர் என்றைக்குமே நிரந்தரம்தான்.